வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தஞ்சையில் பள்ளியில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியை ரமணியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தபடி நிதி உதவியை நேரில் வழங்கினார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன். விவாகரத்து வழக்கில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜர். தனுஷ் காலதாமதமாக வருவதை அடுத்து வழக்கு பிற்பகல் 12 மணிக்கு ஒத்திவைப்பு. தமிழகத்தில் நாகை, திருவாரூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மற்றும் குமரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, தஞ்சை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்செந்தூர், நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. விடுமுறை அளிக்கப்படாததால் பள்ளி கல்லூரிகளுக்கு நனைந்தபடி சென்ற மாணவர்கள். வங்கக்கடலில் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 25ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் மண்டபம் அருகே 200க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வெளியே செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கும் பொதுமக்கள். ராமேஸ்வரத்தில் வரலாறு காணாத அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழை. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அதிகபட்சமாக 44 சென்டிமீட்டர் மழை பதிவு. தங்கச்சி மடத்தில் 34 சென்டிமீட்டரும், மண்டபத்தில் 27 சென்டிமீட்டரும் மழை பொழிவு. ராமநாதபுரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம். வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் பாதிப்பு. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 8வது நாளாக தடை விதித்து வனத்துறை உத்தரவு. கன்னியாகுமரியில் வெள்ள பாதிப்பு தொடர்பாக தெரிவிக்க உதவி எண்கள் அறிவிப்பு. வெள்ள மீட்பு பணிகளில் மக்களுக்கு உதவ போலீசார் 24 மணி நேரமும் தயார் நிலை. தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் 2வது நாளாக குளிக்க தடை. தென்காசி மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம்.
நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு செல்ல 3வது நாளாக தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிகாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. சுமார் 5000 ஹெக்டேர் பரப்பளவிலான சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கண்ணீர். தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. ஆறுகள், ஏரிகள், குளங்கள், ஓடைகளில் பொதுமக்கள் இறங்க வேண்டாம் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டிக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. அதிகாரிகளின் அலட்சியத்தால் 20 அடிக்கும் மேல் பீரிட்டு வீணாகும் தண்ணீர். பாலிஹவுஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் 3வது நாளாக தொடரும் வருமான வரித்துறை சோதனை. கிண்டி, அமிராதபுரம், பெசன்ட் நகர் பகுதிகளில் உள்ள வீடு, அலுவலகங்களில் அதிரடி ரெய்டு. மருத்துவ மாணவர்களின் கட்டாய ஒப்பந்த பணிக்காலம் 2 ஆண்டுகளில் இருந்து ஓராண்டாக குறைப்பு. கட்டாய ஒப்பந்த பணிக்காலத்தை குறைந்த தமிழ்நாடு அரசிற்கு மருத்துவ மாணவர்கள் சங்கம் நன்றி. அடிப்படை வசதிகளை நிறுத்தி ஸ்லோ பாய்சன் கொடுத்து எங்களை சாகடிக்காதீர்கள். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நிரந்தர தீர்வு காண கோரி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உருக்கமான வீடியோ பதிவு. மக்களுக்கு இதுவரைக்கும் யாரும் எது செய்யணும் எதுவுமே கிடையாது. என்ன சொன்னால் ஒன்றும் கிடையாது. இதை நீங்களே பார்த்து கவர்மெண்ட் தான் பார்த்து செய்யுங்க. நீங்கள் தான் கேட்கணும். இல்லை ஒவ்வொரு செய்தியிலையும் டெய்லி ஒவ்வொரு தந்தி டெய்லி அதை ஒன்றா ஒவ்வொரு கிலோ போட்டு வரோம். யாரும் தங்கம் விலை சவரனிற்கு இன்று 240 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ஒன்றிற்கு 57,160 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 4 நாட்களில் மட்டும் சவரனிற்கு 1,680 ரூபாய் உயர்வு. நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டு வரும் தங்கம் விலையால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயத்தின் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலத்திற்கான கண்காணிப்பு குழு அமைப்பு. நெல்லை மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. நிலவேம்பு குடிநீர் தயாரிப்பதற்கான டாம்கால் நிறுவனத்திற்கு 5000 கிலோ சந்தன சாப்புட் வழங்க அனுமதி. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 62ஆக உயர்த்தப்படவில்லை. சமூக வலைதளங்களில் பரவும் தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம். மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு கருத்து கணிப்பில் பின்னடைவு. 110 முதல் 125 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் எனவும் தகவல்.
ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி 50 இடங்கள் பெற்று ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்பில் தகவல். ஆளும் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணிக்கு 30 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியீடு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 288 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 65% வாக்குகள் பதிவு. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட தேர்தலில் 68% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் அறிவிப்பு. அமெரிக்காவில் சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. கௌதம் அதானி உள்ளிட்ட 2 பேருக்கு பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்து அமெரிக்காவின் புரூக்ளின் நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் இளம் ஜோடியின் திருமண ஊர்வலத்தில் பணமழை பொழிந்த மணமகன் குடும்பத்தினர். வழி நெடுகிலும் வீசிய 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணக்கட்டுகளை போட்டி போட்டு அள்ளி சென்ற மக்கள். SK23 படக்குழுவினரோடு அமரன் பட வெற்றியை கொண்டாடிய சிவகார்த்திகேயன் தனது கைகளால் உணவு பரிமாறி நெகிழ்ச்சி.